வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கீங்க என்னென்ன? இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சார்பாக மாக்கி சித்தாள் என்னை தான் அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் நிறுத்தியிருக்காரு. போய் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வந்திருக்கோம். சரி மேடம், இப்போ நீங்கள் போட்டியிடக்கூடாது, சீமான் வரக்கூடாது, இது பிரச்சாரத்துக்கு வரக்கூடாதுன்னு ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சீமான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க யார் முதல்ல? அதே போல் தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டில் வரும்பொழுது இப்படியெல்லாம் ஒரு மனுவை போய் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது முதல்ல அவங்க மேலே தவறு, அடிப்படையே தெரியாமல் இருக்காங்க. ஓகே, இப்போ முக்கியமான கட்சிகள் யாருமே போட்டியிடல, இப்போ நீங்களும் திமுக மட்டும்தான் களத்தில் நிற்கிறீங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எப்படி பிரச்சாரம் நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க? நாம் தமிழருக்கான வெற்றி வாய்ப்பை இயற்கையை உறுதி செய்வதற்கான வாய்ப்பாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். 60 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் மிகப்பெரும் பிழையை இந்த மண்ணினுடைய மக்கள் சந்திச்சுட்டாங்க. அப்போ ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா அது செயல்படுத்துறதுக்கான வேலை, இந்த மண்ணினுடைய சிக்கலை, மக்களினுடைய தேவைகளை சரி செய்யணும் அப்படின்னா அது ஒரே கட்சி, அது நாம் தமிழர் கட்சி. அந்த நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் இந்த களத்தில் நிற்கிறத நான் பெருமையாக நினைக்கிறேன். மக்களும் மிகுந்த வரவேற்பை கொடுக்குறாங்க, ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுப்பாங்க. அப்பொழுதுதான் செயல்படுத்த முடியும் எங்களால். ஒரு வருஷத்தில் செய்திருவீங்களான்னு கேட்குறாங்க. ஒரு வருடத்தில் முன்னுதாரணமான தொகுதியாக என்னால் மாற்றி காட்ட முடியுங்கிற உறுதியை நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குதுங்களா? ஏன்னா இதில் அச்சமே கிடையாது. பயம் என்பது பலவீனத்தின் வெளிப்பாடு, கோழைத்தனத்தின் நண்பன், உறுதிக்கு எதிரி. மனித பயங்களுக்கெல்லாம் மூலமானது மரண பயம். அந்த மரண பயத்தை கொன்றவளாகத்தான் இந்த களத்தில் நிற்கிற தலைவர் பிரபாகரனுடைய பிள்ளையாக, அண்ணன் சீமானின் தங்கையாக நான் இந்த களத்தில் நிற்கிறேன். ஏன் மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் வேலை செய்யாமல் யார் செய்ய முடியும்? பயம்ங்கிறது எங்கள் பரம்பரையிலே கிடையாது. போட்டியிடவும் வேட்பு மனுவை நிராகரிக்க வாய்ப்புகள் ஏதாவது அவங்க உருவாக்கலாம் என்ற அச்சம் ஏதாவது? ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட விஷால் ஒரு முறை போட்டிட்டு ஆர்கே நகர்ல தள்ளுபடி பண்ணாங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்ல அது மாதிரி இருக்க வாய்ப்பு. நான் இதோட 6வது முறையாக இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறேன். பழைய தேர்தல் விட இந்த தேர்தல் ரொம்ப வித்தியாசமானது. நீங்க ஒருத்தர் தான் இல்ல அப்படி சொல்ல முடியாதுங்க. நாம் தமிழர் வெற்றிக்கான வாய்ப்பாக தான் இந்த தேர்தல். மெயின் ஆப்போனன்ட் நீங்க திமுக அதிமுக, அதாவது நீங்க திமுகவுக்கு எதிர் அப்படிங்கிறத விட இந்த மண்ணுக்கு முதலாக ஒரு பணி செய்வதற்கான வெற்றியை மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க. அது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும். எங்களுக்கு பயங்கிறது கிடையாதுங்க, எதிர்கொள்வோம். அப்படி செய்ய முடியாது. மிக சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மாற்று வேட்பாளர் வழக்கம் போல இருக்காங்க. சீமான் பேசுனது பற்றி உங்களோட கருத்து? அண்ணன் சீமான் அவர்கள் முதல் பேசியிருந்தாலும் சரி, இனி பேச போறதாலே மிக சரியாக பேசுகிறார். அண்ணனை வழி நடத்துவது தமிழும் இயற்கையும் தான், தலைவரும் தான். அதனால் அவர் தான் இன்னைக்கு இந்த மண்ணில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கார். காலங்காலமாக அடிமைப்படுத்தி வச்சிருந்த இந்த மண்ணில் முதல் முறையாக மக்கள் விழிப்படைந்து சிந்திக்கக்கூடிய வேலையை செய்ததே எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஆதாரம் கேட்டிருந்தாங்களே, என்ன எதற்குரிய ஆதாரம்? அவர் பேசுனதுக்கு உண்டான ஆதாரம் கேட்டிருந்தாங்க. அது கேட்கறவங்க 1000 கேட்டுட்டே தான் இருப்பாங்க. அதாவது என்னன்னா, ஒரு இது வரைக்கும் தீய ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு தூய அறம் சார்ந்த தமிழர் ஆட்சி வரும்போது கண்டிப்பா எதிராளி இது வரைக்கும் ஒரு சுகமா அனுபவிச்சிருப்பான் பாத்தீங்களா, மக்களை அடிமையாக்கி. இப்போ அவனுக்கு ஒரு அச்சம் வரும். அதனால என்ன வேணாலும் எதிர்வினைகள் ஆற்றுவாங்க. ஆனால் அண்ணனுக்கு இந்த இயற்கை துணையாக இருக்கிறதுனால, அறம் சாட்சியாக நிற்கிறதுனால வென்று காட்டி செயல்படுத்தி போவோம். இந்த குறை சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குமான ஒரு தூய அரசியல் தான் இந்த நாம் தமிழர் அரசு. இந்த வேலை தான் கடந்த முறை அருந்ததிகள் வந்தீர்கள் சொன்னதா பெரிய பிரச்சனை இல்ல நீங்க சொல்லுங்க. அது தவறாக, அதாவது வாக்கை திமுக அருந்ததிகளோட வாக்கை வாங்குவதற்காக திட்டமிட்டு செய்த வேலைன்னு நான் சொல்லுவேன். 60 ஆண்டுகளாக இந்த பொறியியல் வளர்ச்சி வந்த பிறகு என் மக்களை ஏன் இப்படி வச்சிருக்கீங்க, உள்ளொதுக்கீட்டில் கொடுக்காம பொது ஒதுக்கீட்டில் கொடுங்கன்னு கேட்டது யாரு? எங்க அண்ணன் சீமான் தானே. இன்றைக்கு அநீதி இழைக்கப்படுற இடத்துல அருந்ததிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதன் இருக்காருன்னா அது எங்க அண்ணன் சீமான் தான். சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க. ஆனா அண்ணன் போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், சரியான கருத்து. என் மக்களுக்கு எங்க அநீதி இழைத்தாலும் நான் குரல் கொடுப்பேன் நிற்கிறாரு. அவர் தான் என்னை இந்த களத்துல நிக்க வச்சிருக்காரு. அந்த அண்ணனுடைய தங்கையாக நான் அந்த களத்துல நிற்கிறேன். பேசுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள ஆதாரம் எல்லாம் எடுத்துட்டு தானே அவர் பேசியிருக்காரு. உறுதியாக இல்லாத சொல்லிங்க வலிக்குது கயவர்களுக்கு. அதுக்கு என்ன வேணா அவர் காட்ட வேண்டிய, அவர் வந்த வேலை எதுங்க? உங்களுக்கு இது செய்யறதுக்காக தான் அன்னைக்கு வந்திருக்காரு, இல்லை நீங்க இங்க வச்சிருக்காரு. நான் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் உண்மையிலுமே 3வது முறை ஒரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை சந்திக்குது அப்படின்னா பெரும் வழியா இல்லையா சொல்லுங்க? அப்ப இன்னைக்கு ஈவிகே செய்ய இருந்தா கூட அவர் இப்படி இறக்கறதுக்கான ஒரு சூழலை தானே இந்த சமூகம் உருவாக்கி இருக்கு. ஏன் ஈரோட்டில் இவ்வளவு பேர் இறக்குறாங்க உங்களுக்கு தெரியுமா? புள்ளி வரும். இன்னைக்கு சாயப்பட்டறை கழிவு மட்டும் இல்லை, இன்றைக்கு பெரும் வழியை சுமந்துட்டு நிற்கிது புற்றுநோயினால. மஞ்சள் விளைஞ்ச மண் இன்னைக்கு புற்றுநோய் மாநகரமாக மாறி நிற்கிது. அப்போ இன்னைக்கு வரும் தலைமுறையே இல்லாத ஒரு சூழல் உருவாக்குறதுக்கான காரணமாக இருக்குதுங்களா? இப்போ அதெல்லாம் மாற்றுவதற்கான ஒரு வேலை முதல்ல இங்கே மாநகராட்சி தூய்மையாக இருக்கணுமா இல்லையா சொல்லுங்கள். திடக்கழிவு மேலாண்மை பற்றி ஏதாவது சிந்திச்சிருக்காங்களா? மொத்த
ஒத்த ஜவுளி வியாபாரம் சொல்றாரு. ஒத்த பருத்தி விளைவதற்கான சிந்தனை சந்திரகுமார் அண்ணா சிந்திச்சிருப்பாரா? அப்போ இன்னைக்கு நெசவாளரும் விவசாயியும் உழைக்கின்ற மக்களும் வணிகர்களும் பாதிக்கப்படுறாங்க. தினம் தினம் கட்டண உயர்வு தலைக்கு கிருகிருன்னு ஏறிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் மாற்றுவதற்கான வேலையை செயல்படுத்தி காட்டுவதற்கு மக்களினுடைய பிள்ளையாக அண்ணன் சீமானின் தங்கையாக இந்த களத்தில் நிக்கிறேங்க.